தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகள வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 39 முதல் 48 வரையுள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 47வது வாக்கியம், என் தலைவரின் விருப்பத்தை அறிந்திருந்தும் ஆயத்தமின்றியும் அவர் விருப்பப்படி செயல்படாமலும் இருக்கும் பணியாளன் நன்றாய் எடிப்படுவான். தெய்வத்துடைய விருப்பத்தை அறிந்து கொண்டு அதன்படி செயல்படாமல் வாழ்கின்ற ஒரு மகனும் மகளும் அன்பார்களே, நீங்களும் நானும் பார்க்கின்றோம். கடவுள் தன்னுடைய விருப்பத்தை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கின்றார். மீட்புக்கான வழியை தெய்வம் தந்திருக்கின்றார். கட்டளைகள் மீட்புக்கான வழி, அதே சமயத்தில் அருட்சாதனங்கள் மீட்புக்கான வழி. ஆனால் அந்த அருட்சாதனத்தை நாம் பொருட்படுத்தாமல் ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டு வருகிறோம். தெய்வம் தந்த கட்டளைகளைப் போலும் நாம் பொருட்படுத்தாமல் ஏனோ தானோ என்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த முதல் இடத்தை இறைவனுக்கு கொடுக்காமல் உலக காரியத்திற்கும் நம்முடைய சுயநலத்துக்கு மட்டும் முக்கியம் கொடுத்து போய்விடுகின்றோம். இந்த காலகட்டத்தில் அருட்சாதனமே இல்லாமலே ஒரு வாழ்க்கை, அது தேவையில்லை. ஒதுக்கி வாழ்கிற ஒரு வாழ்க்கை. பாவ சங்கீதம் தேவையில்லை, திருப்பலி தேவையில்லை, அது நேரம் வேஸ்ட்டு, அது போர் அடிக்கிறது என்று சொல்லிக்கொண்டு பல காரியங்கள் பல வார்த்தைகள் பயன்படுத்தி கொண்டு நாம் போகின்றோம். பெரியவர்களும் சரி, பெற்றோர்களும் சரி, இளைஞர்களும் பெண்களும் சரி, அதுக்கு உடந்தையாக அதுக்கேற்றபடி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பணத்தை மட்டுமே மையப்படுத்தி போய்கொண்ட ஒரு வாழ்க்கை, பெயரும் புகழும் வேண்டும் என்றுக்காக அது பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். சிந்தித்து பார்ப்போம். தெய்வம் தந்த ஒரு வழி. ஆனால் கத்தோலிக்கனாக இருந்த போதிலும், இதெல்லாம் தெரிந்த போதிலும், அருட்சாதனோட அர்த்தம் நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த போதிலும் அது முக்கியத்துவம் கொடுக்காமல் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை. கட்டளைகள் அர்த்தம் என்னென்னு தெரியும், அது தெரிந்த போதிலும் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஒரு வாழ்க்கை. அப்படி வாழ்க்கை நாம் வாழ்கின்ற பொழுதும் தெரிந்தே இந்த தவறுகள் நாம் செய்கிற சமயத்தில் நிச்சயமாக இதோ பல தொல்லைக்கு ஆளாகுவோம். சிந்தித்து பார்ப்போம். இதிலிருந்து நாம் விடுதலை பெறுவோம். ஆண்டவரே, அருட்சாதன் கேட்டு ஒரு வாழ்க்கை நான் வாழ என் கிருபை தந்திருல்லம், என் மேல் இரக்கம் வையும் சொல்லிக்கொண்டு ஜெபிப்போம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நான் செய்கிற குற்றங்கள், அதுக்கெல்லாம் நியாயத்தை கண்டுபிடித்து கொண்டு வருகின்ற ஒரு மனநிலை. இயேசுவே, இந்த மனநிலையிலிருந்து என்னை காத்திருளும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.